நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரி போன்ற பல நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஃலலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு எதுவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்புதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய கடமையான நோன்புக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நோன்பாக எதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோக்கக்கூடிய நோன்பை குறிப்பிடுகின்றார்கள். அப்போ இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோக்கக்கூடிய நோன்பிற்கு ஆஷூரா நோன்பு என்ன செய்வார்கள், குறிப்பிடுவார்கள். அதுபோன்று முஹர்ரம் 9ஆம் நாளும் நோன்பு வைப்பது சுன்னத். அப்போ இந்த ஆஷூரா நோன்பு என்பது ரமதான் நோன்புக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நோன்பாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஷஹ்ருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகின்றார்கள். அப்போ அந்த அளவிற்கு சிறப்பு பெற்ற மாதம் இந்த முஹர்ரம் மாதமும் அதில் நாம் நோக்கக்கூடிய இந்த ஆஷூரா நோன்பு என்பது. இந்த முஹர்ரம் மாதத்திற்கும் அதில் நாம் நோக்கக்கூடிய இந்த ஆஷூரா நோன்பிற்கும் மார்க்கம் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறது. அப்போ இந்த சிறப்பு எதற்காக கூறப்படுகிறது, இதற்குரிய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆஷூரா நோன்பை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதே இந்த நோன்பை நோட்டிருக்கிறார்கள். மக்காவில் இருக்கும்போது மட்டும் கிடையாது, ஜாஹிலியா காலத்திலிருந்தே, அறியாமை காலத்திலிருந்தே மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த நோன்பை அவங்க நோட்டிருக்கின்றார்கள். நாம் சஹீஹுல் புகாரியில் 1592வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்லி காட்டுறாங்க, கான யசூமூன ஆஷூரா கப்ல யுஃப்ரத ரமலான். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாகவே அறியாமை கால மக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியான பிறகும் மக்காவில் வாழும்போது அவங்க ஆஷூரா நோன்பை நோட்டிருக்கின்றார்கள். முஹர்ரம் மாதம் 10வது நாள் வைக்கக்கூடிய நோன்பை நோட்டிருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும் பொழுதே முஹர்ரம் 10ல் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். எதற்காக இந்த நோன்பு அவங்க வைத்தார்கள், ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, வ கான யௌமன் துஸ்தரு ஃபீல் கஅபா. மக்காவில் அவங்க வாழும் பொழுது இந்த ஆஷூரா 10வது நாளில் தான் கஅபாவுடைய திரைச்சீலை மாற்றப்படக்கூடிய நாள். காபத்துல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே திரைச்சீலையை போட்டிருப்பாங்க 4 சைடும். இந்த திரைச்சீலை எப்போருந்தே போடக்கூடிய பழக்கம் இருக்குது. அறியாமை காலத்திலிருந்தே காபத்துல்லாவிற்கு இந்த திரைச்சீலையை போடக்கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட இருந்திருக்குது. அப்போ அந்த முஹர்ரம் 10வது நாள் தான் என்ன செய்வாங்க, அந்த காபத்துல்லாவிற்கு புதிய திரைச்சீலையை போடுவாங்க. அப்போ அதன் காரணமாக மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷிகள் நோன்பு வைத்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மக்காவில் இருக்கும்போது ஆஷூரா நோன்பை வைத்து கொண்டே வந்தார்கள். பிறகு ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அவங்க அந்த ஆஷூரா நோன்பை விரும்பியவர் வைத்துக் கொள்ளலாம், விரும்பியவர் விட்டு விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இது ஆயிஷாவை என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. ஃபலம்மா ஃபுரில ஃபரதல்லாஹு ரமதான காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்ஷா யஸூமஹு ஃபல்யஸும்ஹு வமன்ஷா அயத்ருகஹு ஃபல்யத்ருகுஹு. ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னாங்க, யார் இந்த ஆஷூரா நோன்பை வைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும், யார் இதை விட விரும்புகிறார்களோ அவர்கள் விட்டு விடட்டும் அப்படின்னு செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ஆஷூரா நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நோன்பை வைத்திருக்கின்றார்கள்.